பாவம் மட்டும் யாருக்கும் பாத்துறாதீங்க. அப்பாவே மாறி இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஏன் வாயை திறந்து கூட பேச மாட்டாங்க. அப்படியே பாக்குறதுக்கே நமக்கே மனசு உருகி போயிரும். ஆனா அவங்கதான் பெரிய பெரிய திருட்டு வேலைகள்லாம் செய்வாங்க. அது மட்டுமா செய்வாங்க? பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாருக்கு அதிகமா பாவம் பாத்தீங்களோ அவங்க தாங்க உங்க வாழ்க்கையில பெரிய அப்பா வைப்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். படப்படன்னு மனசுல ஒண்ணும் இல்லாம தொடர்ந்து பேசுறவங்கள கூட நம்பிடலாங்க. ஏன்னா நானும் அந்த கேட்டகரி தான். ஆனா ஒண்ணுமே தெரியாது போல வாயே திறக்காம அப்படியே அமைதியா முகத்தை அப்பாவி மாதிரி வச்சிருக்காங்களே, நம்பவே நம்பாதீங்க. அது கொடிய விஷயம். நம்ம நினைச்சிருவோம் சில நேரங்களில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போது அந்த அளவுக்கு பாவம் அப்பாவின்னு சொல்லிட்டு அவங்கள அப்பாவின்னு நினைச்சோம்ல, நம்பதான் அப்பாவி. அவங்க எல்லாம் புத்திசாலி. நல்லா யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதே நம்முடைய இந்த இரக்க குணம் தான். ஐயோ அம்மா பாவம்னு பரிதாபப்படுறோம்ல, பரிதாபமே நம்ம வாழ்க்கையில பெரிய ஆப்புகளை விழ வச்சிருந்திருக்கோம். அதனால இந்த அப்பாவே மூஞ்ச வச்சுக்கிட்டு யாராவது பேசிக்கிட்டு உங்ககிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா தயவு செய்துங்க யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம். உதவி செய்யலன்னு திட்டிட்டு போனா கூட பரவாயில்ல, உதவி செஞ்சு பிரச்சனைல மாட்டிக்காதீங்க.